வந்து நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க லைக் போட்டாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ராங் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நின்னுட்டு இருக்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவ ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போயிட்டு அங்க உள்ள பெட்ஷீட் எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போதையில ஒரு பையன் வந்துடுறான். இப்ப அவனோட கைப்பட்டு அங்க உள்ள லைட் ஆஃப் ஆக பார்த்தா அந்த பையன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இத பார்த்தவன அவள பாத்தீங்கன்னா என்னை விட்டுடுங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த பையன் அந்த பொண்ணை விடுற மாதிரியே இல்ல. பார்த்தா 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு இவ சூசைட் பண்ணிக்கலான்னு பார்க்க, அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவர் கால் பண்ணி உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க, வீட்டுக்கு வான்னு சொல்ல, எனது உயிரோட இருக்காங்களான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஆக்சுவலா அவளோட அம்மா இறந்து போயிட்டதா தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா என்னோட அம்மா சாகலைன்னா நானும் சாகக்கூடாது, எங்க அம்மாவை பார்க்க போகணும்னு இவ முடிவு பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவ கூட ஒரு பையன் ஒன்னா இருந்தானே அந்த பையனை தான் காட்டுறாங்க. அந்த பையனை பாத்தீங்கன்னா இவளோட நேம் பிளேட் எடுத்து இந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடின்னு சொல்ல, அவனோட அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு நானாஷி. இப்ப நானாஷி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கா. இப்ப அவங்க அப்பாவை பார்த்து எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க அம்மாவை நான் பார்த்தாகணும்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா உன் அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா, ஒழுங்கா மரியாதையா பேச மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி போன் பண்ணி வர சொன்னீங்க, இப்ப எங்க அம்மா எங்கன்னு கேட்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு இவளோட சித்தி தான் வராங்க. இப்ப அவங்களோட சித்தி வந்து கிராமத்துல வளர்ந்த பொண்ணுன்றதுனால கொஞ்சம் மரியாதை எல்லாம் தெரியாம இருக்கும், நம்ம தானங்க எல்லாத்தையும் சொல்லி தரணும். சரி சரி, இவளோட திங்ஸ் எல்லாம் சீக்கிரம் பேக் பண்ணுங்க, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை வீடுன்னு இவ கேட்கா. என்னோட பொண்ணு சரினாக்கும் சுவ குடும்பத்தோட பையன் மைக்கேலுக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா என் பொண்ணு சரின்னா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவளுக்கு பதிலா அவளோட பேர்ல நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நீங்க விளையாடுற விளையாட்டுக்கு என்னால பொம்மையாக முடியாது, நீங்க என்னமோ பண்ணி தரலைங்க, என்ன விட்டுருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நீ அந்த மைக்ல தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால முடியாதுன்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே அவங்க சித்தி பாத்தீங்கன்னா என்னங்க பாத்தீங்களா, இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்னு சொல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேமான்னு ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, உன்னை இத்தனை வருஷமா வளர்த்திருக்கோமே அதுக்காகவாது நன்றியோட இருன்னு சொல்ல, இத்தனை வருஷம் நீங்க வளர்த்தீங்களா, இத்தனை வருஷம் கிராமத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களோட சொந்த பொண்ணு நான், ஆனா என்ன தூரமா தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு இல்லீகலா பிறந்த பொண்ண சொந்த பொண்ணு மாதிரி தானே வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு மோசமான அப்பாவை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா விட்டா நீ ஓவரா பேசிட்டு இருப்பேன்னு ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொல்றாங்க. பார்த்தா அது அவங்க அம்மா கழுத்துல போட்டிருந்தது. இப்ப அதை எடுத்து வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவியா மாட்டியா, நீ ஒத்துக்கலன்னா இதை அழிச்சிடலான்னு இருக்கேன்னு சொல்ல, கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு இவ சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கட் பண்ணா இவ ஹீரோட வீட்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ எந்திரிச்சு அவளோட சட்டையை போட்டுட்டு போகலான்னு பாக்க அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் தான் வரான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் இவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணது இவன் தான். இப்ப மைக்கில பார்த்த உடனே இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சிட்டு உன்னை நரகத்துக்கு வரவேற்கிறேன், நீ பண்ண எதையும் நான் மறக்கல, நீ தானே இந்த சரினா அப்படின்னு அவளோட தங்கச்சி பேரு சொல்லிட்டு இருக்க. இவ அமைதியா இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை ஒரு கிளப்புக்கு கூட்டிட்டு வந்து, இனிமே இந்த பொண்ணு உங்களுக்காக தான், தாராளமா என்ஜாய் பண்ணுங்கன்னு அங்க உள்ள பசங்க கிட்ட சொல்ல, ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர்னு அவனுங்க எல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. நீ பண்றது தப்பான விஷயம், இப்படிலாம் பண்ணாதன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் பண்றது தப்பான விஷயமா, இதெல்லாம் உனக்கு சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இந்த பக்கம் வர அந்த சைடு ஹீரோயின் கிட்ட அவனுங்க எல்லாம் தப்பா நடந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி தப்பா நடந்துட்டு இருக்க, இது எல்லாத்தையும் இவன் தூரமா நின்னு பாத்துட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரையும் துரத்தி விட, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல, சொந்த பொண்டாட்டியே இப்படி ஒரு வேலைக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லி ஹீரோவை புடிச்சு திட்டிட்டு இருக்க. இவ ஹீரோ என்ன கேக்குறானா, முந்தா நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ கூட தான் இருந்தோன்ற விஷயம். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் எங்க இருந்தா உனக்கு என்ன, லூசு மாதிரி பேசாத, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்ப அவன் வந்து வேற அந்த பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹீரோவோட வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஜியோ அப்படின்ற ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அவன் வந்து என்னோட பேரு ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ்ளோ ஹீரோயின் கூட தான் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு முக்கியமான வேலை வர, அவ ஹீரோயின் கிட்ட வந்து ஏய் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, இந்த கஸ்டமரோட ரூமை கிளீன் பண்ணணும், எனக்காக நீ போய் பண்றியா அப்படின்னு சொல்ல,
ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவளோட நேம் பிளேட்ட போட்டு அந்த வேலையை பாக்குறதுக்காக போயிருப்பா. அந்த நேம் பிளேட்ட வச்சுதான் ஹீரோ இந்த பொண்ணுன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல அவளு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா. இப்ப பக்கத்துல உட்கார்ந்த உடனே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இன்னையில இருந்து நீ எனக்கு தான் சொந்தம், நீ எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவன்னு சொல்ல இவளால அதை நம்பவே முடியல. என்னது இது இவ்வளவு பெரிய பணக்காரர் நம்மள பொண்டாட்டின்னு சொல்றாருன்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு முழிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினை தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப அவளை பார்த்தவொடனே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் ஜி குடும்பத்தோட ஒரே வாரிசு, என்னோட பேரு சரி, நானு அவளை பார்த்து இன்ட்ரோ கொடுக்குறா. எதுக்காகனா அவ ஹீரோயினோட பேரை சொல்லக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா அவளோட பேரு நானாஷி அப்படின்ற விஷயம் இவளோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக நான் அவளோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வேற பேர்ல இந்த இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா எங்க பாரு இவதான் என்னோட வருங்கால பொண்டாட்டி, இனிமே இவகிட்ட நீ நல்ல விதமா நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கலனா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்ல இந்த மாதிரி மோசமான புருஷனை நான் பார்த்ததே இல்ல. உனக்கு தான் ஆல்ரெடி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, அப்புறம் எதுக்காக என் கூட சுத்திட்டு இருக்க, என்ன டைவர்ஸ் பண்ணிருன்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா என்னங்க உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக நான் எங்க இருக்கணும், நான் அந்த இடத்த விட்டு போறேன்னு இவ போக பாக்க எங்க போக பாக்குற, எனக்கு நீந்தா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ எந்திரிச்சு என்ன சொல்றானா நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லி இப்ப அவன் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றானா உன்னை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சாட்டையை எடுத்து இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுதுல, ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது, இவ தப்பே பண்ணலாட்டி இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும்னு ஹீரோ ஹீரோயினை அடிக்கிற மாதிரி போக அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க அடிக்க வேண்டாம், உங்களுக்கு பதிலா நான் வேணா அடிக்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் சாட்டையை கொடுத்துடுறான். அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க ஹீரோவோட ஆளுங்க அவளை புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நானாச்சியோட மூஞ்சிலே அடி அடிச்சுட்டு இவள வீட்டை விட்டு நான் துரத்தியே ஆகணும், ஒன் டைம் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இவள இந்த பக்கமே வரவிட மாட்டேன்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு எந்த விரோதமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, விரோதம் இல்லதாண்டி அப்படின்னு மறுபடியும் அடிக்கிற மாதிரி போக ஹீரோயின் அந்த சாட்டையை வாங்கிட்டு அவளை அடிக்கிற மாதிரி போக ஹீரோ வந்து புடிச்சிடறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அவளே அடிக்கிற மாதிரி போவேன்னு ஹீரோயினை புடிச்சு அவ கூட சண்டை போட்டுட்டு இனிமே அவளுக்கு சாப்பிட தண்ணி சாப்பாடுன்னு எதுவும் கொடுக்காதீங்க, ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வைங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கார லேடி வந்து சார் அவங்களை பாக்குறதுக்காக பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் பாட்டி முன்னாடிதான் இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா இவதான் உன்னோட புது பொண்டாட்டியா, ஃபர்ஸ்ட் டைம் பெரியவங்களை மீட் பண்ணும்போது இப்படிதான் நடந்துக்குவியா, உங்க அம்மா உனக்கு ஏதோ நல்லது சொல்லி தரலையான்னு அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு டீ எடுத்துட்டு வரணும், சீக்கிரம் போய் டீ எடுத்துட்டு வான்னு சொல்ல எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு நான் டீ எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா பாட்டி தான் சொல்றாங்களே, பாட்டி சொல்றதை கேளுன்னு சொல்ல இவ அமைதியா நிக்கிறா. அதை பார்த்தவன பாட்டி பாத்தீங்கன்னா ஒழுங்கா முன்னாடி முட்டிக்கால் போடுறீன்னு சொல்ல உங்க முன்னாடி நான் முட்டிக்கால் போட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றான். இவ இப்படி சொன்னதை பார்த்தவன பாட்டி பாத்தீங்கன்னா ஏண்டா உன் பொண்டாட்டி எப்படி சொன்னா பாத்தியா, இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்சால எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான் வராங்க. இப்ப அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து நீ தான் மைக்கிளோட புது பொண்டாட்டியா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா உன்னை யாரு இங்க வர சொன்னது, வெளியாளுங்களுக்கு இங்க உரிமை இல்லைன்னு சொல்ல ஏதோ நான் வெளியாளா, பாட்டி ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பம் கஷ்டப்படும் போது நான் தான் உதவி பண்ணேன், இந்த வெளியாள் உதவி பண்ணலன்னா இந்நேரம் உங்க குடும்பம் பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கணும் இவ சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னதை கேட்டவுடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல மேடம் டீ கேட்டாங்க அதுதான் அவ எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல நீ யாருன்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ எனக்கு சொந்தமானவன் சொல்ல என்னது உனக்கு சொந்தமானவளா, ஏண்டா உன் குடும்பத்தோட ரூல்ஸ் உனக்கு தெரியாதா, கட்டின பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு கண்டவுல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, இதெல்லாம் நீ வெளியே வச்சுக்கணும் வீட்டுல வச்சுக்க கூடாது, அப்படியே இந்த பொண்ணு கூட நீ சுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண அப்புறமா அவளை கூட்டிட்டு வந்து இங்க வை, உன்னால நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ உன்னோட வீட்டுக்கு போனா உன்னை அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்ல அவ செம காண்டாயிட்டு அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவ வீட்டுக்கு வந்த கையோட அவளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி இத நானாச்சு எதுக்காக சரின மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சாகணும்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப அந்த சைடு கட் பண்ண ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்னாச்சு ரொம்ப வலிக்குதா, இதெல்லாம் சாதாரண காயம் தான், இதை விட பெரிய வலியை உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே என்ன சொல்றேன்னா என் தங்கச்சி இன்னைக்கு பெட்ல படுத்த படுக்கையா கிடக்குறா, அதுக்கு காரணம் நீ கார் ஓட்டுனதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி தான் கார் ஓட்டிட்டு இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா போல, அவளை பழி வாங்குறத நினைச்சு இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன் வாழ்க்கையில மறக்க முடியாத வழியை தரப்போறேன்னு அவனோட சட்டையை கழட்டிட்டு அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்க வைத்திய மாதிரி பண்ணாத, ஒருவேளை இப்படி என்ன கொடுமைப்படுத்தன்னு வச்சுன்னா என்ன கொன்றுன்னு சொல்ல
ஒண்ணுட்டா நீ ஒரே நாள்ல செத்து போயிருவ. ஆனா வாழ்க்கை பூரா உன்ன டார்ச்சர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவ கூட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா. அத பார்த்த உடனே ஹீரோ அவளுக்கு ஒரு அறைய போட, அவ அதே இடத்துல மயங்கிர்றா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா, அந்த இடத்துல மெடிசன் தான் இருக்கு. இப்ப அந்த மெடிசன பார்த்த உடனே, என்ன போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றதும் இல்லாம மெடிசன வச்சுட்டு போயிருக்கான். மனசாட்சியே இல்லாதவன்னு இவ திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் ஓடி வரான். இப்ப இவன் ஓடி வந்து, சரிண்ணா ஒரு வழியா நான் உன்ன கண்டுபிடிச்சுட்டேன். நான் உன்ன எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்ல, யார் நீ? நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. என்ன நீ மறந்து போயிட்டியா? நான் தான் உன்னோட லவ்வர்ன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல. இவன் செரீனாவோட லவ்வரா இருந்தா அவள பார்க்காமயே லவ் பண்ணியிருப்பான். கண்டிப்பா யாரோ ஏதோ பிளான் பண்ணி தான் இவன அனுப்பி வச்சிருக்காங்கன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவனோட போனை புடுங்கி பார்க்க, அதுல இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. அத பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சேன்னு சொல்ல, இப்ப அந்த பையன் முட்டிக்கால் போட்டு, நானும் சரின்னாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ப்ளீஸ் அவள விட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம்னு சொல்ல, ஸ்ரீ குடும்பத்துக்கு உடனே கால் பண்ணுங்க. இவள இங்க இருந்து அனுப்பி வைங்கன்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ! இந்த காரணத்தினால நம்மள இந்த குடும்பத்த விட்டு அனுப்பிச்சாங்கன்னா, கண்டிப்பா சித்தி என்ன சும்மா விட மாட்டாங்கன்னு, ப்ளீஸ் என்ன அனுப்பிச்சிடாத அப்படின்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. அந்த பையன் இவளோட கைய பிடிச்சுட்டு, சரின்னா அவன் கூட போகாத என் கூட வந்துரு. நான் உன்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போடா. நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு ப்ளீஸ் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல இங்கேயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் என்னோட மைண்ட மாத்திக்கிட்டேன். உன்ன டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா உன்ன தொரத்தி விடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. இவங்க வந்து என்ன அந்த பொண்ண போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஒருத்தர் சொல்றத நம்பி உண்மை என்னன்றத நீ புரிஞ்சுக்காத. 2 பக்கமும் விசாரிச்சா மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ரீ குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப மோசமானவங்க. இந்த மாதிரி கேவலமான பொண்ண உனக்கு கட்டி வச்சுட்டாங்களே. இந்த நாயை ஃபர்ஸ்ட் அடிச்சு துரத்துன்னு சொல்ல, பார்த்தா ஹீரோவோட ஆளுங்க அவள வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறாங்க. இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் அவளோட வீட்ல இருக்க. அவள எல்லாரும் புடிச்சு வச்சுட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அவன கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்க மாட்டியா? நீ ஒழுங்கா இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இது உங்க அம்மாவோட சாம்பல். இத இப்படிதான் காத்துல போட்டு பறக்க விடுவேன். உங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளோட கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பா வந்து அவளுக்கு ஒரு அடிய போட, அவங்கள பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கு எவ்வளவு தெரியும்? ஏன் கழுத்தையே பிடிச்சு நெரிக்கிறா? இவள கூட்டிட்டு போய் தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வைங்கன்னு சொல்ல, அவங்க சித்தியோட ஆளுங்க இவள கூட்டிட்டு வந்து தனியா அடைச்சு வச்சிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட திங்ஸ்ல இருந்து ஒரு கிளிப்ப தான் எடுக்கிறான். அந்த கிளிப் அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பான் இல்லையா? அந்த பெட்ரூம்ல தான் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த கிளிப்ப எடுத்து கையில வச்சுட்டு நேரா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான். இப்ப அவளுக்கு கால் பண்ணி, நீ ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் எதையும் மிஸ் பண்ணலன்னு அவ சொல்லிடுறா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல யாருக்கு தெரியாம அவங்க அம்மாவோட சாம்பல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு வந்துட்டு இருக்க. கரெக்டா அதை இவங்க 2 பேரும் பாத்துடுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயினை கொட்டுற மலையில முட்டிக்கால் போட வச்சுட்டு, உங்க அம்மா சாம்பலை கண்டுபிடிக்கலான்னு வந்தியா? அது கனவுல கூட நடக்காதுடி. இந்த மலையில இப்படியே 2 நாள் கெட. அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு அவங்க திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா மலையில முட்டிக்கால் போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி முட்டிக்கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. கரெக்டா மயக்கம் போட்டு கீழே விழற மாதிரி போக, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்ள புடிச்சிடுறான். என்ன இவங்க சொந்த பொண்ணையே இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு அவள அங்க இருந்து கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இப்படியே விட்டிருந்தா அந்த பொண்ணு செத்தே போயிருப்பா. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னா அவள டைவர்ஸ் பண்ணிரு. அவன் நிம்மதியா இன்னொரு வாழ்க்கையாவது பார்த்துட்டு போயிருவாள. கூட வச்சுட்டு டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்ல, ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தானே வந்த. முடிஞ்சிருச்சுன்னா கிளம்புடான்னு ஹீரோ சொல்ல, அவனும் போயிடுறான். அந்த டாக்டர் எதுக்காக அப்படி சொல்லியிருப்பானா, ஹீரோயினும் அவனும் சின்ன வயசுல பிரைமரி ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க. சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயின் அவனுக்காக ஒரு டாலர் எல்லாம் கொடுத்திருக்க. அந்த டாலரை இப்ப வரைக்கும் அவன் கழுத்துல போட்டுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஹீரோயின் திமிரா பேசியிருப்பா இல்லையா? அவ எதுக்காக அப்படி பேசினான்றதை யோசிச்சு பாக்குறான். அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினனாலதான் ஹீரோயின் பாட்டி கூட சண்டை போட்டிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ பண்ணது எதுவும் தப்பு இல்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டு போன் நோண்டிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சவன இவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப அவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, எதுக்காக உன்னோட சொந்த அம்மா உன்கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க எப்பவுமே அப்படிதான். ஆயிரந்தா இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா வச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் தங்கச்சிய பார்க்க போலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அவ தங்கச்சிய பாக்குறதுக்காக போறான். பார்த்தா அவளோட தங்கச்சி கோமால படுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு 18 வயசு தான் ஆகுது. அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்க நீ தான் காரணம்.
கண்டிப்பா இதுக்காக உன்ன வாழ்க்கை பூரா நான் பழி தீர்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே என் தங்கச்சிய நீ தான் பாத்துக்க போற. வேலைக்காரங்கலாம் தேவையில்ல. நீ கூட உட்கார்ந்து பாத்துக்கன்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவன பாக்குறதுக்காக இவ தான் வரா. இப்ப வந்து உங்களுக்காக நான் நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணேன். எதுக்காக என்ன பார்க்க வராம போயிட்டீங்கன்னு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நீ ரீசெண்டா எதையாவது மிஸ் பண்ணிட்டியா உன்னோட பொருள் அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் எதையும் மிஸ் பண்ணலன்னு இவ சொல்லிட்டு ஹீரோவ கட்டி பிடிக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ எதையாவது மிஸ் பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட தங்கச்சிய பத்திரமா பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப வந்து ரொம்ப நல்லா வேலை பாத்துட்டு இருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் அமைதியா இருக்கா. அத பார்த்தோனே அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன காது கேட்கலையாடி?" அப்படின்னு சொல்ல, "ஒழுங்கா என்ன விட்டு தள்ளி போயிரு. என்ன டிஸ்டர்ப் பண்ணனா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவ அமைதியா விட்டுடுறா. இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு, "லாஸ்ட் டைம் நீ என்ன அரைஞ்சதுக்கே உனக்கு பதிலடி குடுத்துருக்கணும்னு" அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "இன்னொரு தடவை என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கயேன், உன்னை இங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஒரு விஷயத்த நான் சொல்லவா? அன்னைக்கு உன்ன ஒரு அந்த விஷயம் இன்னும் உன் புருஷனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வேற இழந்துட்டேன்னு சொல்ல, எத பத்தி பேசிட்டு இருக்க? என்னோட ஹேர் பின்னா. அந்த ஹேர் பின் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஹேர் பின் எனக்கு வேணும். இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கா அந்த ஹேர் பின்ன என்கிட்ட குடுத்துருன்னு சொல்ல, ஹேர் பின்னான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இப்ப அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோ நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னானே, ஒருவேளை ஹேர் பின்னா இருக்குமோ அப்படின்னு, இப்ப அவ டீ எடுத்துட்டு ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவ ஹீரோவோட ரூமுக்கு வெளிய நின்னுட்டு, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவ திறங்க உங்களுக்காக டீ எடுத்து வரேன்னு" சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அங்க இல்ல. இந்த சைடு ஹீரோயின தான் பார்த்துட்டு இருக்கான். இவள பார்த்தீங்கன்னா, அவனோட தங்கச்சிய பத்திரமா பார்த்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்னு பார்த்துட்டு, "இந்த சரி நான் நல்ல பொண்ணா, கெட்ட பொண்ணா? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" இவன் குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்க. இத அவளோட ஃப்ரெண்ட் பார்த்த உடனே, "இப்படியே விட்டா என் ஆள நீ மயக்கிருவ. உன்ன இங்கிருந்து நான் துரத்தியே ஆகணும்னு" இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வீட்ல வேலை பார்க்குறவங்க வந்து அவள தர தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த சைடு டாக்டர் வந்து அவனோட தங்கச்சிய செக் பண்ணி பார்த்துட்டு, "உன் தங்கச்சிய மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அவ மேல நீடில் வச்சு யாரோ வேணும்னே காயப்படுத்தியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின புடிச்சிட்டு வந்த உடனே ஹீரோயின் அந்த டாக்டர பார்க்குறா. ஏன்னா 2 பேருக்கும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும் இல்லையா? இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "லாஸ்ட் நைட் நீ தான் என்னோட தங்கச்சிய பார்த்துட்டு இருந்த. ஆள் இல்லாதப்ப அவ மேல இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்க. கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு இப்ப அவன் ஹீரோயினோட கழுத்த பிடிச்சுட்டு, "உனக்கு நரகனா என்னன்னு நான் காட்டப் போறேன்டி" அப்படின்னு அவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து இவளோட ஃப்ரெண்ட் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வீட்ல வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, "சார் இந்த நீடில் பாக்ஸ மேடமோட ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "இல்ல இது என்னோடது கிடையாதுன்னு" சொல்ல, ஹீரோ இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "இத வச்சு தானே என் தங்கச்சிய நீ கஷ்டப்படுத்தின. இப்ப இதே நீடில வச்சு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு" சொல்ல, ஹீரோவோட அளவுல புடிச்சுக்கிறான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு மைக்கேல், நான் எதுவுமே பண்ணல. நான் நம்பு. நான் எதுக்காக அவள கஷ்டப்படுத்த போறேன்? உண்மையாவே நான் அவள எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ஆதாரமும் இருக்கு. இதுக்கு மேல எதுவும் பேசாதன்னு" ஹீரோ அவளோட கையில குத்துற மாரி போக, இந்த டாக்டர் தடுக்குறான். "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்காதன்னு" சொல்ல, "என்ன திடீர்னு அவளுக்கு உன் மேல இப்படி ஒரு கருணை? உனக்கு அவள புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, இந்த நீடில் என்னோடதுன்னு சொன்னேன்ல. என் மேல எந்த தப்பும் இல்லன்றத நான் ப்ரூவ் பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் அமைதியா இவ சொல்றத கேட்டுட்டு இருக்கான். "இந்த நீடில வச்சு உன்னோட தங்கச்சிய காயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ற. அப்படின்னா இதுல அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் அந்த நீடில சத்தியமா தொடவே இல்ல. நீ ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பார்த்தனா யாரோடது அப்படின்றது தெரிஞ்சிரும்னு" சொல்ல, இப்ப அந்த வீட்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க இவளோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் கைய நீட்டிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்டையும் எடுங்கன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துருது. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "உங்க தங்கச்சிய காயப்படுத்துறதுக்கு எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்ல, ஹீரோவும் நம்ப ஆரம்பிச்சுடுறான். இப்ப ஹீரோ அந்த வேலைக்காரங்கள பார்த்து, "உங்க 2 பேர் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளும் அவங்கள அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ போகும்போது என்ன சொல்லிட்டு போறானா, "இது நீதான்றது ஒருவேளை தெரிஞ்சுன்னு வச்சுக்கயேன், உன்ன இங்கேயே உயிரோட புதைச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக போயிடுறான். இப்ப ஹீரோ அவனோட ரூம்ல குளிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் அரகுற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வரா. இப்ப வந்து, "நம்ம 2 பேரும் ஒண்ணா அன்னைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணாவே இருந்ததில்லன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஆமா, இப்ப அதுக்காக என்ன உனக்கு? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளிய போன்னு" சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்னோட ஹேர் பின் நீங்க தானே வச்சிருக்கீங்க. அத என்கிட்டயே குடுத்துருங்க. அது என்னோட அம்மா குடுத்ததுன்னு" சொல்ல, "இது உன்னோட ஹேர் பின்னான்னு?" ஹீரோ கேட்கிறான். "ஆமா, அன்னைக்கு நைட் அந்த ரூம்ல இருந்து நீங்க தானே எடுத்தீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இவ அவளோட தலையில மாட்டிட்டு ஹீரோவ கிஸ் பண்ற மாரி போக, "ஒரு தடவ தான் சொல்லுவேன். 2வது தடவ சொல்ல வைக்காத அந்த ரூம விட்டு வெளிய போன்னு" சொல்ல, அவளும் அமைதியா அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறா. ஆனாலும் ஹீரோக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இவ தான் அன்னைக்கு நம்ம கூட ஒண்ணா இருந்தாளன்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டாக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கா. 10 வருஷத்துக்கு அப்புறமா உன்ன பார்க்குறேன். ஆனா இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கே ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல,
ஒண்ணும் இல்ல. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன்னு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உன் புருஷன் இருக்கும்போது இன்னொரு பையன் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கியா? இன்னொரு பையன் கூட பேசுறத பார்த்தேன்னு வச்சுக்கயேன், உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவ ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு, பொறுக்கி மாரி நடந்துக்காதடான்னு சொல்ல, என்னது பொறுக்கியா? உனக்கு கிஸ் பண்ணா பொறுக்கின்னு சொல்லுவியான்னு கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வெளிய வரும்போது அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அதாவது சித்தி. அவங்க கால் பண்ணி, "எங்க பாரு, நம்ம கம்பெனியோட முக்கியமான கிளையண்ட் உன்ன பார்க்கணும்னு சொல்றாரு. வந்து அவர் கூட ஒரு டின்னர் மட்டும் சாப்பிட்டு போ. அப்படி வரலன்னா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்லன்னு" அவள பிளாக்மெயில் பண்ண, இவ்ளோ சரின்னு அவங்க சொல்ற இடத்துக்கு போறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவங்க சித்தி சொன்ன இடத்துக்கு போக, அந்த இடத்துல அவங்க கம்பெனி கிளையண்ட் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே அங்க உள்ள கிளாஸ்ல மயக்க மருந்து கலந்து குடுக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்த உடனே அத குடிச்சிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவ கூட்டிட்டு அவளோட ஃப்ரெண்ட் வந்திருக்கா. என்னடான்னு பார்த்தா அவளுக்கு பர்த்டே போல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கூட்டிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. இந்த சைடு இந்த ஆளு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. அத பார்த்தோனே ஹீரோயின் அவன அடிச்சு போட்டுட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கத, அந்த பிரைவேட் ரூமுக்கு சாப்பாடு சப்ளை பண்ற 2 பொண்ணுங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீ குடும்பத்தோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவ இன்னொரு ஆள் கூட இருக்காளேன்னு பேசிட்டு வர, அவங்க போன வாங்கி பார்த்தா அதுல போட்டோ தான் இருக்கு. இவங்களோட ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு, வேகமா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு இவ கத்திட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோ அங்க போய் பார்த்தா, ஹீரோயின் அந்த ஆளோட மண்டையில கிளாஸ் எடுத்து அடிச்சுட்டு இவ பயந்து போய் நின்னுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுட்டு, "எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வைப்பேன்னு" ஹீரோயின காப்பாத்துறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவ கையில உள்ள கிளாஸ புடுங்கி வச்சுட்டு இருக்க. அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ இப்படி தூக்கிட்டு போறத அவளோட ஃப்ரெண்ட் பார்த்த உடனே, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே" அப்படின்னு சொல்லி இவ கத்த, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இத பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து பாத் டப்ல படுக்க வச்சுட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ல, "சீக்கிரம் டாக்டர கூப்பிடுன்னு" ஹீரோ சொல்றான். எதுக்காக டாக்டர கூப்பிடணும்? என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களோட பொண்டாட்டியாச்சேன்னு சொல்ல, ஹீரோ அவன மொறச்சு பாக்க அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரிண்ணா நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து, இந்த பொறுக்கி பையன் இந்த மாரி வேலைய பார்ப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ அவளோட கைய புடிச்சுட்டு, "எங்க போக பார்க்குற?" அப்படின்னு சொல்ல, "நேத்து நைட்டு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க." "எந்த சம்மந்தமும் இல்லையா? அப்படின்னா நம்ம 2 பேரும் எதுவும் நடக்காத மாரி இனிமே இருந்துக்கணுமான்னு?" கேட்க, "ஆமா. உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல. எதுக்காக என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற? உன் கேர்ள் ஃபிரெண்ட் மேல அக்கறைய காட்டுனேன்னா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹிரன் போகலான்னு பாக்க, இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னதான் அவ எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருந்தாலும், நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்து போயிட்டியா? உன் பொண்டாட்டி அப்படின்ற கடமைய டெய்லி நைட்டு நீ நிறைவேத்தியே ஆகணும். இனிமே ஒவ்வொரு நாள் நைட்டு நீ என்னோட பெட்ரூம்க்கு வந்து என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணுன்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா, போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ இப்படி வர்றதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.